வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்னால எவ்வளோ வருமானம் வருது, எந்த வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகும், எப்படி வியூஸு சப்ஸ்கிரைபர் ஏற்றுறது, எல்லாருக்குமே ஒரே குழப்பமே இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாகவே இருக்கும். எல்லாரும் எவ்வளோ ஃபேஸ் பண்ணி வந்தோமோ, அதே மாதிரி தான் எனக்கு எல்லா இடையூறுகளும் கஷ்டங்களும் வந்துச்சு. அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தேனுங்கிறத இந்த வீடியோ மூலம் கடந்து வந்த பாதையில் என் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும்னு இப்போதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் நான் சொல்ல மாட்டேன் எந்த விஷயமும். ஒன்று சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு பின்னாடி நல்லா மோட்டிவேஷனை ஏற்றிக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும்னு நினப்பேன். நம்ம ஒன்றும் செய்யாமல் மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சேலஞ்சாக நம்ம நடந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப தான் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னுடைய ஆசை. என் சேனல் 6 மாதத்துக்கு முன்னாடியே மானிட்டைசேஷன் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு இன்கம் வாங்குறதுக்கு ஒரு 4 மாதம் 2 மாதம் கூட ஆகும். நமக்கு வர்ற வியூஸை பொறுத்து தான் இருக்குது. என்னடா ஒரு வியூஸும் ஏறல, சப்ஸ்கிரைபரும் ஏறல, ஒரு கமெண்ட்டும் வரமாட்டேங்குதே, 1 2 ஏறுதேன்னு எனக்கே ஒன்றும் புரியாது. மன உளைச்சலாகவே ஆயிடுவேன். நானும் ஃபோக்கஸாக வீடியோ அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷார்ட்ஸு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதுலேயும் போடுவேன். கவிதா ரெசிபி சேனல்லையும் போடுவேன். மாற்றி மாற்றி போட்டும் ஒன்றும் சீக்கிரம் வர முடியலைன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் எனக்கு. அப்போதான் மோட்டிவேஷனுக்காண்டி விஜய் சார் பாட்டு, ரஜினி சார் பாட்டெல்லாம், ஒரு மோட்டிவேஷன் பாட்டெலாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அடிக்கடி. அப்போவே எனக்கு ஒரு மன உறுதியும் தைரியமும் மனசில் இருக்க பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். மற்றவங்க எப்படி ஜெயிக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் வரணும், நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம சப்ஸ்கிரைபரு நமக்கு ஆதரவு கொடுக்கணும் எப்போவும். நம்மளை மாதிரி சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கும் இந்த சேனலை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க விடாமல். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி இன்கம் வரும், இதனால் முன்னேற்றம் வரும் யூடியூப்னால அப்படின்னு உங்களுக்கும் சொல்லலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த முயற்சி இப்போதான் எனக்கு நடந்துச்சு. நானும் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து பசங்களை படிக்க வச்சு, நானும் ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த நிலைமைக்கு வந்து எல்லாருக்கும் வந்த இடையூறுகள், மன உளைச்சல், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நான் சேனலை ஆரம்பித்து இந்த காசு வாங்குறப்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இது மூலம் நான் மாதம் மாதம் நகை கடையில், ஜிஆர்டியில் ஒரு சேவிங் மாதிரி இருக்கட்டும், நம்மளால் முடியுமா முடியாதா கட்டணுங்கிறது கூட தெரியாது. நான் சேலை பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தேன், சைடில் சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சேனல் ஆரம்பித்து வீடியோ ஒரு வியூஸும் வராது. 10, 15, 20 அப்படி தான் ஏறும் வியூஸு. சப்ஸ்கிரைபர் ஒன்று கூட வராது. ரொம்ப நாள் ஆச்சு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் குக்கிங் வீடியோவாக இருந்தாலும் சரி, விளாக்காக இருந்தாலும் சரி, எந்த வீடியோ போடுறீங்களோ அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நீங்கள் விடாமல் எந்த வீடியோ போடுறீங்களோ அதை விடாமல் நீங்கள் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு இன்கம் வந்த உடனே கோயிலுக்கு கிளம்பிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஜிஆர்டி கடை டீ நகருக்கு போய் மாதம் மாதம் நான் சீட்டு போட்டிருந்தேன். அதில் நகை எடுக்க தான் போயிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வியூஸ் ஏறலைன்னா, சப்ஸ்கிரைபர் ஏறலைன்னா மன வருத்தத்தோடு இருக்காதீங்க. என்னைய மாதிரியே கண்டினியூவாக பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.